அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதையின் தொடரை அன்பையும் ஆதரவையும் கொடுத்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை, ஜோதிடம் பற்றிய பக்தி சார்ந்த இந்த கதை. இதில் சக்திவேல், அவருடைய மனைவி வள்ளி தன்னுடைய ஒரு வைராகியத்துக்காக பணக்கார வாழ்க்கைக்கு அடிபணியாமல் அதை நிரூபிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கா. கிட்டத்தட்ட 30 நாள் நெருங்கி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க அண்ணனுடைய கெடுபிடியால் சக்திவேலையும் வள்ளியையும் எப்படியாவது பிரித்து வச்சு இன்னொரு வாழ்க்கையை, பணக்கார வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துடலான்னு சதித்திட்டம் போட்டிருக்கான். இதனுடைய விச பரீட்சையினுடைய தொடர்பு தான் இப்போ நடக்குது நாகலிங்கம் பங்களாவில். இப்போ அந்த அன்னைக்கு சனிக்கிழமை நாள் நாகலிங்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கார். வேலைக்காரி எந்திரிச்சு, ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை நாளாச்சே, சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் சனி பகவானை வழிபாடு பண்ணணும், வாரம் வழிபாடு பண்ணணும்னு சொன்னார். இந்த 7.5 சனி, ஜென்ம சனியெல்லாம் சொல்கிறாங்களே, அது ஐயாவுக்கு சனீஸ்வரனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு போன வாரம் கூட போயிட்டு வந்தாங்க. இந்த வாரம் சனிக்கிழமை காலையில் படுக்கையிலேருந்து எழுந்திரிக்காம அப்படியே தூங்கிட்டு இருக்காருன்னு வேலைக்காரிக்கு ஒரு பதட்டம். சரி, பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அவங்க இரவு நேரம் கொஞ்சம் மதுபானமெல்லாம் சாப்பிட்டு போதையில் இருக்கிற மாதிரி தூங்குறதுல தெரியுது. இந்த நேரத்தில் எழுப்பினாலும் எழுந்திருக்க முடியாது அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் அவங்க வேலைகள் செய்ய போகிறாங்க. இப்போ நல்லா தூங்கிட்டு இருந்த நாகலிங்கம் ஒரு 9 மணி 9:30 மணிக்கு லேட்டாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு கடிகாரத்தை பார்க்குறாரு. அடடா, மணி 10 மணி ஆக போகுது, கொஞ்சம் நேரத்துலேயே எந்திரிக்க வேண்டிய நாம காலம் கடந்து எந்திரிச்சிருக்கிறோமே, சரி அப்படின்ட்டு படபடன்னு போய் குளிச்சுட்டு புறப்பட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது வேலைக்காரி ஓடி வந்து, இன்னைக்கு சனிக்கிழமைங்க, நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணல, நீங்கள் தான் விரதம் இருக்குன்னு சொன்னீங்க, சனிக்கிழமை இந்த வாரம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க, நீங்கள் அசந்து தூங்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நைட்டு ஒரே பார்ட்டி, அசந்து தூங்கிட்டேன், சரி அதனால் என்ன கோயிலுக்கு போகாட்டி என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நான் ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக வெளியே போகிறேன், மத்தியானம் லஞ்சு கூட வேண்டாம், ஒருத்தரோட பார்ட்டி, பர்த்டே, அந்த நிகழ்ச்சிக்காக போகிறோம் அப்படின்ட்டு புறப்பட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து காரில் உட்காந்து ஆரன் அடிக்கும் போதே வள்ளியுடைய அண்ணன் அந்த பங்களாவில் தங்கியிருக்கான். ஆரன் சத்தத்தை கேட்டு படப்படன்னு முண்டி அடித்து வந்து காரில் ஏறுறாப்புல. சரி போகலாமான்னாரு. இன்னைக்கு போகலாம், எங்கே போகிறோம் இன்னைக்குன்னா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நாகலிங்கம், யோ போகும்போது எங்கே போகிறான்னு கேட்குறியே அப்படிங்கிறாரு. என்ன குளிச்சுட்டு ரெடியாக புறப்பட்டியா அப்படிங்கிறாரு. இல்லை, ஆரன் சத்தத்தை கேட்டோடனேயுமே படப்படன்னு எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு வந்துட்டு நான் அப்படிங்கிறாப்புல. சரி, நீயும் நைட்டு போதை உனக்கு ஒன்றும் இறங்கல போல இருக்கு, சரி வா அப்படின்ட்டு புறப்பட்டு கார் எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு கேட்குறாப்புல நாகலிங்கத்துக்கிட்ட. ஐயா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போத்தையா சொன்னேன் போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு. இல்லை, இன்னைக்கு சனிக்கிழமை நாள், அஷ்டம சனி ஜென்ம சனி எல்லாம் இருக்குது, நம்ம 2 பேர்த்துக்குமே இருக்குது, அதனால் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் சனி பகவானை வழிபாடு செய்வோம், போன வாரம் கூட போயிட்டு வந்தோம், இந்த வாரம் அங்கே தான் போகிறோமோ, அது கொஞ்சம் லேட் ஆகி போச்சே, அதுதான் டவுட்டு கேட்டேன் நான் அப்படிங்கிறாப்புல. இல்லை, கோயிலுக்கு போகாட்டி தான் என்ன, அதெல்லாம் பார்த்துக்கலாம், சனியாவது அஷ்டம சனியாவது ஜென்ம சனியாவது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை கண்டு தான் எல்லாம் பயப்படணும், நாம் யாருக்கும் பயப்படக்கூடாது, பார்த்துக்கலாவா அப்படின்ட்டு ஏதோ ஒரு போதை மயக்கத்தில் தடுமாறி ஒரு வேகத்தில் பேசிக்கிட்டு அப்படி போகிறாரு. குருநாதன், அதாவது வள்ளியுடைய அண்ணனுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. என்னது இந்த வாரம் சனிக்கிழமை இப்படி இருக்குதே, சரி ஐயா வழி தான் நம்ம வழி, அவர் எங்கே போகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது மறுபடியும்
உணர்ச்சி வசப்பட்டு தெரியாமல், ஐயா இப்போ நாம் எங்கே தான் போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, யோ இப்போ தாயா 2 தடவை சொன்னேன், போகும்போது எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுன்ட்டு. சரி சரி கேட்டுட்ட ஆர்வத்தில், இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால் ட்ரீட் வைக்கிறோம். ஓ அவங்க ட்ரீட் வைக்கிறாங்களா? இல்லை இல்லை, நம்மளுடைய முக்கியமான ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு இன்னைக்கு வந்து பர்த்டே, அதனால் ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கேன். ஹோட்டலில் மீட் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரீட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஓகே ஓகே, இன்றைக்கி அப்போ வந்து பார்ட்டி தான், பரவாயில்ல, ரொம்ப ஜோராக இருக்குது, ஹாப்பியாக இருக்கு, ரைட்டு அப்படின்னு சந்தோஷத்தில் வேகமாக அங்கே போகிறாங்க. போயிட்டு ஒரு ஹோட்டலில் காரை நிறுத்திட்டு 2 பேரும் ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு, அவள் பர்த்டே, அதனால் எல்லாம் விஷ் பண்ணி ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லிவிட்டு, சரி இன்றைக்கி ஹோட்டலில் உனக்கு பர்த்டே சார்பா நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. நல்ல என்வி ஐட்டமாகவே இருக்குது. சில்லி சிக்கன், ஃபிஷ்ஷு, மற்ற இது மட்டன், பிரியாணி எல்லாமே அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அடடா இன்னைக்கு சனிக்கிழமை நாள், விரதம், இன்றைக்கி இப்படி போகுதே விரதம், சரி ரைட்டு நடக்கிறத அப்படியே கடந்து போவோம் அப்படின்ட்டு சந்தோஷமாக அப்படியே ஹாப்பியாக பர்த்டேவை கொண்டாடிக்கிட்டே ரசித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலில் பில் பண்ணிவிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தோடனேயுமே சரி சரின்ட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியே போதையிலையும் வர்றாங்க 2 பேருமே. அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பர்த்டே விஷஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, ஓகே பை, ஈவினிங் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பர்த்டேவில் ஈவினிங் மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாகலிங்கம் காரில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வேகமாக வர்றாரு. அப்படி வேகமாக அப்படியே ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே தடுமாறி லைட்டாக போதையில் வண்டி ஓட்டுறாரு. அப்போ சொல்கிறாரு, ஐயா கொஞ்சம் போதை அதிகமாக இருக்குது, அதனால் ஓரமாக கொஞ்சம் நேரம் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருப்போம், கொஞ்சம் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் முள்ள போகலாம், ஏன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது வந்து கொஞ்சம் தப்பாக தெரியுது அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு. ஓ காமெண்ட்ரியா, எல்லாம் ரொம்ப தெளிவாக தான் போயிட்டுருக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, கரெக்டாக கொண்டு போய் நம்ம பங்களாவில் கொண்டு போய் கார் நிறுத்துகிறோம் பார் அப்படின்ட்டு வேகமாக போதையில் வண்டி ஓட்டுறது, விளையாட்டுத்தனமாக போகிறது, அப்படி இப்படின்னு கடந்து போய் அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் திரும்பி போனால் ஒரு மனித நடமாட்டமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீட்டு. பரவாயில்லையே, இங்கே மனித நடமாட்டமே இல்லைப்பா, கண்ணை மூடிட்டு கூட வண்டி ஓட்டலாம் அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு நாகலிங்க ஐயா. வண்டி வேகமாக போகுது. தூரத்தில் ஒரு பெரியவர் ஒன்று அப்படியே நடந்து வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறாரு. மின்னல் வேகத்தில் அந்த பெரியவரை காரு அடித்து கீழே தள்ளுது. அந்த பெரியவர் அப்படியே தடுமாறி பொத்துன்னு கீழே விழுந்து ஒரு கல் பாறையில் தலையில் அடிபட்டு இறந்துடுறாரு. வண்டியை நிறுத்துகிறாங்க. நிறுத்தி படப்படன்னு இறங்கி போதையில் தள்ளாடி போய் பார்க்கும்போது பெரியவர் ஆக்சிடெண்ட்டில், விபத்தில் இறந்துறது தெரியுது. சரி இந்த நேரத்தில் நின்றுட்டு இருந்தால் இன்னும் பிரச்சனையாகி போயிடும், அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சு சூழ்ந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும், யாரும் பார்க்கல போல இருக்குது, நம்ம டப்புன்னு எஸ்கேப் ஆகி போயிடுவோம் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு 2 பேரும் கார் ஏறி வேகமாக படப்படப்படன்னு இறங்கி பங்களாக்குள்ளே வந்துடுறாங்க. பங்களாக்குள்ளே வந்து கார் விட்டு இறங்கி பங்களாக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் வாட்டர்லாம் எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக, சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆக்சிடெண்ட் வேறு ஆகிட்டோம், பெரிய பிரச்சனை ஆகிடுமோ என்னமோன்னு தெரியல, ஒருவேளை நாம் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வண்டியை நீ தான் ஓட்டிகிட்டு வந்தேன்னு போய் சொல்லி சரண்டர் ஆயிடு அப்படின்ட்டு வள்ளியுடைய அண்ணன் குருநாதன்ட்ட சொல்லும்போது குருநாதனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயா வண்டியை குடிப்போதையில் நீங்கள் தானே ஓட்டுனீங்க, நீங்கள் தானே ஓட்டி பெரியவரை வந்து ஆக்சிடெண்ட் ஆகி விபத்துக்குள்ளாக்கி உயிரே போகிற அளவுக்கு ஓட்டிகிட்டு வந்துட்டீங்க, நான் எப்படி வண்டி ஓட்டேன்னு சொல்லணும்னா, சொன்னதை செய்யப்பா, நீ தான் வண்டி ஓட்டுனேன்னு போய் சரண்டர் ஆகிட்டு மற்ற எல்லா ஃபார்மாலிட்டியும் நான் பார்த்துக்கிறேன், எப்படி உன்னை வெளியே கொண்டாடணுமோ வெளியே கொண்டாந்துக்கிறேன், அது இல்லாத உனக்கு வேணுங்கிற செட்டில்மெண்ட்டு பணத்தை நான் கொடுத்துட்றேன், என்னப்பா இதெல்லாம் தெரியாமல் இருந்துகிட்ருக்குற அப்படின்னு நிர்பந்தப்படுத்துகிறாரு. குருநாதனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன இப்படி ஒரு நிலைமைக்குள்ள சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிட்டோம், இப்போ நாமளாக போய் வண்டி கார் ஓட்டிகிட்டு வந்து ஆக்சிடெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு போய் நம்ம சரண்டர் ஆகலாமா, இல்லை அது என்ன பண்ண போகிறோன்னு தடுமாறி நிற்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது வேலைக்காரி கேட்குறான். இதுதான் இந்த கதையினுடைய தொடர். இதனுடைய அடுத்த தொடரில்
விபத்தில் யார் சிக்கிறா, யார் பிரச்சனைக்குள்ளாகிறா, இந்த 30 நாள் முடிகிற ஓரத்தில் உண்மையிலே அவங்க அன்னங்காரன் திருந்துறானா, என்ன பிரச்சனை, வள்ளியினுடைய பங்களிப்பு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத கதையினுடைய தொடரில் அடுத்த தொடரில் காண்போம். குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.